டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 1000+ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஃபர்தராக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா 15 டேஸில் இந்தியாவில் இருக்கிற ஃபைனஸ்ட் கம்பெனிஸ் நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். நான் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொன்னதுமே ஒரு ஃபேக்கான ஜாபாக நினச்சிக்கோன்னா இது 100% உண்மையான ஜாப் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணும் லிங்க் நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டர்வியூ எல்லாமே யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீலெவல் பை அன்அகாடமி. ஸோ அன்அகாடமி பற்றி உங்கள் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க இப்போ புதுசாக ஜாப் செக்டராக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது 100% ஃபேக்காக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவோம், இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் மூலியமாக நாங்கள் உங்களுக்கே இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ அது மூலிமா நீங்கள் ஜாப் எடுத்துக்க முடியும்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பிஃபோராக இந்த ரீலெவல் வெப்சைட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பனாக ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஓகே, லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ரீலெவல்னால் என்ன, எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் எடுக்கணும், எப்படி அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பேனல் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் காமிச்சிருப்பாங்க, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட். இந்த 3 ஜாபுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எனி டிகிரி இருந்தால் போது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களே பிடிஎஃப் காப்பிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எல்லா லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சிலபஸோட லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு புக் யுவர் ஸ்லாட். நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸாம் எழுதணும், உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் கிளைம் பண்ணணும், அப்புறமா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீலெவல்லே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அப்புறம் லீடர் ரிப்போர்ட் காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ரவுண்டு இருக்கும். உங்களோட ஸ்கோர் 5 டேஸில் வரும். இதை நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ரோ ஸ்கோர் வரும்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரீலெவல் பொறுத்தவரை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க, 100% நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமோட சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாமில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கான உங்களுக்கு கிரேட் வந்துடும். இப்போ இந்த இமேஜ்லேயே இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 960 மார்க் எடுத்தவங்க ஃபஸ்ட் பிளேஸ் பண்ணலையும், 930 எடுத்தவங்க 7th பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாப் ப்ரியாரிட்டி நீங்கள் வரும்போது உங்களுக்கான மார்க்கை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு கனெக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ் 1 காமிச்சிருப்பாங்க, ஆப்டி இருக்கும், அப்புறம் நோ யுவர் இண்டஸ்ட்ரி, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேட். ஸோ நீங்கள் 350க்கு அவுட் ஆஃப் 200 எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 அன்லாக் ஆகும். இந்த ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் இதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக் யுவர் பிச் இதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் த இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் டேல நடக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற லேப்டாப் ஷோராக உங்களுக்கு தேவைப்படும், ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் யுவர் ஸ்லாட்னு இருக்கும். இந்த புக் யுவர் ஸ்லாட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே டேட் ஓப்பன் ஆகும். இப்போது அவைலபிள் இருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25, அப்புறம் அக்டோபர் 14, செப்டம்பர் 30 இருக்கும். உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா செலக்ட் டெஸ்ட் டேட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட் ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ரெஸ்யூம் என்னங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களோட ஷார்ட் ரெக்கார்டிங் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது என்னென்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஹூ ஆர் யூ, ஸோ நீங்கள் யார், உங்களோட ஜேர்னி என்ன, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன படிச்சிங்க, உங்களோட ஜேர்னி என்ன, அப்புறம் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் இன் யுவர் கேரியர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வீடியோ லென்த் அதிகபட்சம் 30 செகண்ட்லேருந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். ஏன்னா ஃப்ரீங்கிற வாசி எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, பட் ஃபுல்ஃபில்லாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பர்பஸாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரெஸ்யூம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது 100% ரியலான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க, கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண நீங்களும் ஜாயின் பண்ண முடியும். சிடிசி பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருக்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.